இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டு பின்னாடி வந்து நம்ம கன்று போட போகிறோம். இந்த இடத்துல நம்ம அப்படியே கன்று போட போகிறோம். இப்படியே வந்து ஒரு 4 கன்று மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. இப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம குழி வெட்டிட்டு கன்று போடணும். தென்னை வைக்கிறதுக்கு குழி வெட்டிகிட்டு இருக்கோம். போய் கன்று வாங்கிட்டு வந்துட வேண்டியது. கன்று வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியது. இப்போ தான் போய் கன்று வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து இப்போ கொண்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம் வைக்கிறதுக்கு. வீட்டு பின்னாடி குழி வெட்டியிருக்கோம். அந்த இடத்துக்கு வேறு மண் கொட்டுறதுக்காக நம்ம தோப்புக்குள்ளே வந்து அள்ளி கொண்டு போய் கொட்டுறதுக்காக கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இது நம்ம ஏற்கனவே வெட்டின குழி. இப்போ வந்து வேறு மண் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து அப்படி கீழே கொட்டி விட்டு இனி அந்த கண்ணை அப்படி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு மண் போட வேண்டியது. இதான் அவங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஏற்கனவே வெட்டி இந்த குழி. இதில் வந்து இப்போ வேறு மண் போட்டிருக்கோம். காட்டு மண் போட்டிருக்கோம். அதில் நீ கண்ணை உள்ளே வச்சு விட்டு இப்போ வேறு மண் அள்ளியாந்துருக்கோம்ல, இந்த மாதிரி மச்ச மண் அது உள்ளே போட்டுவிடியா? போட்டு விடு, நான் பிடிச்சிக்கிறேன், நீ போட்டு. இந்த ஐயா வைக்கிறாங்களா? இந்த மாதிரி வேறு மண் போடும்போது வந்து கண்ணுக்கு கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வேர் அடிக்கும். கொஞ்சம் கஷ்டப்படாமல் வேர் அடிக்கும். கொஞ்சம் கண் அப்புறம் உட்காந்துக்குச்சின்னா அப்புறம் அடிச்சுட்டு போயிடும், வேர் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வேறு மண் போட்டு வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வச்ச வேலைகளுக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றணும். அதே ஒன்று சொல்லுவாங்களே, பேர் வச்சியே சோறு ஊற்றுனியாங்கிறது மாதிரி எப்போவுமே ஆயிடக்கூடாது. அதனால் எப்போவுமே தென்னம்பிள்ளைக்கு கண் வச்ச உடனே தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். வீட்டு பின்னாடி இடம் இருந்துச்சுல, அதை வந்து நம்ம இப்போல்லாம் கன்று போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.